الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் மனிதர்கள், பலகீனமானவர்கள். எங்களோடு அல்லாஹ் ஒவ்வொருவருடனும் ஷைத்தானை படைத்து வைத்து அனுப்பியுள்ளான். அந்த ஷைத்தான் எங்களை பாவங்களின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருப்பான். அந்த ஷைத்தான் பாவங்களை நன்மைகளாக எங்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். அதனால் நாங்கள் பாவங்களை நன்மைகள் என்றெல்லாம் செய்து விடுவோம். வேண்டுமென்று மனோ ஆசைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்ற நம்பிக்கையில் சில பாவங்களை செய்திடுவோம். இன்னும் சில பாவங்களை அறியாமல் செய்திடுவோம். எப்படியோ இந்த மனிதன் பலகீனமானவன், ஆசைக்கு அடிபணிகிறவன் என்பதால் இந்த மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்பியதால் எங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பதற்கு எத்தனையோ வழிவகைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த வேளையில் சிலர் பாவம் செய்வதில் ரொம்ப குறைவானவர்களாக இருப்பார்கள், கூடுதலாக நன்மை செய்வார்கள். பாவம் செய்பவரை பார்த்தால் ஒரு கடும் வெறுப்பு கண்ணோடு பார்ப்பார்கள். பாவத்தின் மீது வெறுப்பு வரத்தான் வேணும். பாவங்களை செய்பவர்களை பார்க்கிற போது அவனுடைய பாவங்களால் அவன் நரகம் போவதற்கும் வழிவகுக்கும் என்று பயர வேண்டும், தான் செய்தாலும் மற்றவர் செய்தாலும். ஆனால் அதற்கு மேலொரு படி சென்று சிலர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்றால், இவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றும். ஒரு பாவியை பார்த்தார். அந்த எண்ணம் இஸ்லாம் அனுமதிக்காத எண்ணம். என்ன எண்ணம்?
இப்படி இவர் பாவம் செய்தால் சுவரா இவர் நரகவாதிதான் என்று அவர் எண்ணிக்கொள்வார். குறிக்கப்பட்ட ஒரு நபருடைய பாவம் அது என்ன பாவமாக இருக்கட்டும், அந்த பாவங்களை அவர் செய்வதை பார்க்கிற போது அவரை ஒரு நரகவாதியாக இவர் எண்ணிக்குவார். ஏனென்றால் இவருக்கு அந்த பாவங்கள் மனசுக்கு ரொம்ப பாரமாரிக்கும், செய்ய மாட்டார். அதனால் சில வேளை அவரை பாவத்தில் இருந்து தூரமாக்குவதற்காக சில வார்த்தைகளையும் பாவித்திடுவார். நீ இந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லது நீ நரகத்துக்கே வைத்திடுவாய் என்று நண்பராக இருக்கலாம், அல்லது வேறொரு சகோதரராக இருக்கலாம், அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிடுவார். சகோதரர்களே, இது யாரிடம் இவ்வாறு கூறுகின்ற அந்த நிலை வரும் என்றால், தன்னை ஒரு புனிதமாக எண்ணிக்கொள்கிறவரிடம் இந்த நிலை வரும். சில தஹஜ்ஜத் தொழுவார்கள், அதற்கப்பால் எல்லா சுன்னத்தும் செய்வார்கள், சுன்னத்தான வணக்கம் செய்வார்கள், எந்த நேரமும் திக்ரோடு இருப்பார்கள், எந்த நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்விலே திளைத்துக் கொண்டிருக்கும். இப்படியாக இருப்பதால் அவருக்குள் பாவம் செய்கிற ஆக்களை பார்க்க எல்லாம் நரகவாதியாக போறாங்க என்று அவர்கள் நரகவாதி மாதிரியும், இவருடைய இந்த சின்ன சின்ன வணக்கங்களால் அவருக்குள் அவரை அறியாமல் தன்னை ஒரு சொர்க்கவாதியாகவும் அவர் எண்ணிக்குவார். தனக்குள் ஒரு புனிதத்துவத்தை அவர் காண்பார். அவருடைய எண்ணம் அது. அதனால் அதற்குள் ஒரு வகையான தற்பெருமையும் வந்துடும். ஒருவரை குறை கூறுகின்ற போது, நாங்கெல்லாம் இப்படி செய்கிறோம், நீங்கெல்லாம் இப்படி செய்கிறீர்கள் என்று அவருடைய வணக்கத்தை ஏதோ அவருடைய கெட்டித்தனத்தால் செய்வதை போன்று வார்த்தைகளை அவர் விட்டுடுவார். சகோதரர்களே, இப்படியான நிலை ஒருவரிடம் வந்தால் அவர் மிகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவருடைய இந்த எண்ணமே அவர் நரகவாதியாவதற்கு போதுமானது. தன்னுடைய வணக்கம், தன்னுடைய திக்ர், தன்னுடைய பேணுதல், தன்னுடைய மார்க்க பிரச்சாரம் எதுவாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு சிறு சிறு விடயங்களில் எல்லாம் அவர் ரொம்ப பேணுதலாகவும் இருக்கலாம். அவைகளை வைத்து தனக்குள் ஒரு பெருமிதம் கொள்ளுதல், அந்த பெருமிதம் ரொம்ப ஆபத்தான. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சில விடயங்களை எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வதன் மூலமாக எங்களை நெறிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கூறியதை ஜுந்துப் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். ஒரு மனிதர் சொன்னாராம், இன்னாரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிட்டார்.
அல்லாஹு தஆலா அவரை மன்னிக்க மாட்டான் என்று இவர் சொன்னது, அவன் அதற்கேற்ற மாதிரியான காரியத்தை செய்கிறான். நரகவாதிக்குரிய காரியத்தை செய்வதை பார்க்கிற போது அல்லாஹ் உனக்கு மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று சொன்னதும், அல்லாஹ் அப்போது கூறினான், இந்த அடியான் சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்ற மிக பிரமாண்டமான அந்த நல்ல குணத்திலே இவன் அதிகாரம் செலுத்துகிறான். அதனால் அல்லாஹ் என்ன சொன்னானாம், மன் தல்லதி யதஅல்லா அலைய அல்லா அக்ஃபிர லிஃபுலான், இன்னாருக்கு நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறவன் யார் என்று சொல்லிவிட்டு, அவனுக்கு நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன், உனது பாவத்தை நான் நன்மைகளை எல்லாம் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். நாம் மஹ்ஷர் மைதானத்தில் போய் பார்ப்போம். அங்குதான் நாங்கள் எங்களுடைய நல்லமல் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டதை வைத்து எங்களுக்குள் நாங்கள் புனிதமாக கருதி கொண்ட அந்த நிலைப்பாடுகளின் உண்மை நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வந்த சமுதாயத்திலே உள்ள 2 பேரை சொல்கிறார்கள். பனி இஸ்ரவேலை சேர்ந்த 2 பேர், 2 சகோதரர்கள். ஒருவர் மிக பெரும் வணக்கவாதி, இந்த நேரமும் இபாதத். நம்முடைய பாஷையில் சொன்னால் பள்ளி வாசல்ல பாங்கு செல்லத்துக்கு முந்தி வந்து சஃபில நின்றுவார்கள். கடும் பேணுதல், ஒரு ஜமாத்தும் பிந்த மாட்டார். அதிலிருந்து தொடங்கி எல்லாத்திலையும் பேணுதல். மற்றவர் அவர் செய்யறது எல்லாமே பாவம் அந்த மாதிரி. அப்ப அவர் இவருக்கு சொல்லாரா, இந்த பார் நீ நித்தாட்டிக்கொள், இப்படியான பாவங்களை செய்யாதே. அது சொல்லத்தான வேண்டும். பாவத்தை கண்டால் தடுக்கணும், நிறுத்திக்கொள், அதெல்லாம் சொல்லத்தான் வேணும். இப்படியே சொல்றார். அவர் விரும்பாடில்லை. அது விபச்சாரமாக இருக்கலாம், குடிக்கிற பாவமாக இருக்கலாம், அல்லது இன்னொரு அண்ணன் எந்த பாவமாம் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர. இணை வைக்கிறதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யா முஹிதீன், என்னை பாதுகார் என்றால் அது ஈமான் போற விஷயம். கபரில் அடக்கப்பட்டவரை கூப்பிட்டு என்னுடைய பாவங்களை மன்னிப்பார்களாக, எனக்கு பிள்ளையை தருவீர்கள் என்றால் அது ஈமான் போற விடயம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான், அல்லாஹ்வுக்கு சமனாக ஏதோ இறந்து போன ஒருவரை ஆக்கிவிட்டான். அது செல்ல. அதை தவிர அவன் என்ன பாவமாவது செய்யட்டும், செய்துட்டான், தடுக்கணும். தடுத்து பார்த்து போட்டு ஒரு நாள் கடுமையான ஒரு பாவத்தை செய்வதை பார்த்தோன்னே அவர் மீண்டும் சொல்றார். சொல்லும் போது அவர் கேட்கார், என்ன என்ற ரப்போட விட்டு, நானும் என்ற ரப்பும் பார்த்துக்கிறோம், ஒன்ன எனக்கு என்ன கண்காணிக்கிறதுக்கு ஒன்னு அல்லாஹ் அனுப்பல என்று அவன் இதில் சொல்லிட்டான். அவன் அல்லாஹ்வை நம்புறாத்தாலதான் ஒரு பக்கம் அல்லாஹ்வை நம்புறான் அந்த பாவி, இன்னொரு பக்கம் பாவம் செய்கிறான். ஏதோ ஒரு நப்பாசை அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஒட்டு செய்கிறான். அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த தன்னுடைய வணக்கத்திலே திளைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு வார்த்தையை பாவித்து விட்டார். வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் மீது ஆணையா, அல்லாஹ் உனக்கு மன்னிப்பே வழங்க மாட்டான், உன்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான். இது மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார்.
2 பேரும் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் 2 பேரும் ஒன்று சேருகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த வணக்கவாளியை பார்த்து என்ன கேட்கிறான்? என்னை பற்றி நீ தெரிந்திருந்தையா? எனக்குள்ள அதிகாரம், அல்லாஹ் மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவன். தான் நாடியவனுக்கு மன்னிப்பான், நாடியவரை மன்னிக்காமல் விடுவான். அது யாருக்கு சொந்தமானது? அவனுக்கு சொந்தமானது. அவன் படைத்த அனைவரும் அவனுடைய படைப்புகள், அனைவரும் அவனை தவிர உள்ள அனைத்தும் அவனுடைய படைப்புகள். அதிலே மன்னிக்கும் மகா மன்னிப்பாளன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் என்ற அடிப்படையில் கேட்டுவிட்டு அந்த பாவிக்கு அல்லாஹ் சொன்னானாம், இத்ஹப் ஃபத்ஹுல் ஜன்னத பிரஹ்மதி, எனது அருளால் நீ சொர்க்கம் போய்விடு. இந்த வணக்கவாளிக்கு சொன்னானாம், இவரை நரகத்திற்கு அனுப்பிவிடுங்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் இதை சுட்டிக்காட்டி, எதை அல்லாஹ்வினுடைய ரஹமத்தினால் தான் ஒருவர் சொர்க்கம் போவார், அவருடைய அமலால் அல்ல என்கிற விடயத்தை சுட்டிக்காற்ற போது கேட்கப்பட்டது, நீங்களுமா யா ரசூலுல்லாஹ்? ஆம், அல்லாஹ்வுடைய அருளால் தான் சொர்க்கம் போறது. எங்களில் அதிகமானவர்கள் ஏதோ செய்கிற வணக்கத்தை வைத்து நம்பிக்கொண்டிருப்போம். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம். இந்த 24 மணித்தியாலத்திலே இன்றைய பொழுதுல எழும்பினோம், தஹஜ்ஜத் தொழுதோம், சுபஹுக்கு பிறகு திக்ரு செஞ்சோம், சுபஹ் தொழுது போட்டு அதுக்கு பிறகு தொழிலுக்கு போனோம், ஒரு பாவம் செய்யலை, புறம் பேசல, டைமுக்கு வந்து 5 நேரமும் ஜமாத்தா தொழுதோம், எல்லாம் சரியா நடக்குது, எல்லாருக்குரிய ஹக்கையும் செய்யணும். அதனால நாம் இன்றைக்கு பாவமே செய்யல என்று பெருமிதம் வந்தால் அதான் ஆபத்து. எதை வைத்து அல்லாஹ் என்னை பிடிக்க போறான் என்பது தெரியாது. மனதிலே ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள் அது ரொம்ப ஆபத்தானது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மேல ஆளே கிடையாது. அவரை விட புனிதமான மனிதன் யாரும் இல்லை. அவரை உலகத்துக்கு அருளாக அல்லாஹ் அனுப்பினார். அந்த ரசூலுல்லாஹ் அந்த மக்களுடைய நேர்வழிக்காக கஷ்டப்படுகிறார். அவரை உஹது யுத்தத்திலே தாக்கி விட்டார்கள். அவருடைய பல்லும் உடைந்து விட்டது, காயப்பட்டு விட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜௌ நபியஹும், அவர்களின் நபியை காயப்படுத்திய இந்த சமூகம் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இவ்வளவுதான் சொன்னது. தாக்கப்பட்டவர் யார்? நாமளா? அவரை விட சிறந்த படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை. அந்த மாதிரி சிறப்பானவர். மறுமை நாளையில் எல்லோருக்கும் சிபாரிசு செய்ய போறவர், சுவர்க்கவாதி, சுவர்க்கத்தில் முதல் நுழைபவர். அப்படி கொண்ட ரசூலுல்லாஹ் அநியாயமாக அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்ததற்கு அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். இந்த வேளையில் அவர்களின் நபியையே, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி காயப்படுத்திய அந்த சமூகம் எப்படி வெற்றி பெறும் என்றார்கள். சொன்னது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நபிக்கு பதிலாக வசனம் இறக்குகிறான்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது பிழை, அவருக்கு சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்று குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் அவர்களை எப்படி கூறுகிறான் பாருங்கள். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், உனக்கு இந்த விடயங்களில் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதால் அவர்களை மன்னிப்பதோ அல்லது அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோ இது போன்ற விடயங்களிலே தீர்ப்பு கொடுப்பதற்கு நீங்க முடிவெடுக்க இயலாது. யாருக்கு சொன்னான்? அருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி சொல்லிவிட்டான். சூரத்துல் ஆல இம்ரான் 63வது வசனம். அவர்கள் மன்னிக்கப்படலாம், அவர்கள் இஸ்லாத்துக்கு வரலாம். அப்போது தாக்கியது முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களை அல்லாஹ் சுவனலோகம் அனுப்பலாம். இதற்கு பின் என்ன நடக்கப் போகிறது என்பது அது அல்லாஹ்விற்குத்தான் தெரியும். அதை நீங்கள் அதற்குரிய டிசிஷன் மேக்கராக இருக்க இயலாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் கருணை, அந்த விடயத்தில் கை வைக்க இயலாதென்றான். அந்த கருணையினால் அவன் தான் நாடியவரை மன்னிப்பான், நாடியவரை தண்டிப்பான் என்கிற விடயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை அல்லாஹ் செய்ய மாட்டான். அதனால்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா அபு தாலிபு நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், மிகவும் விரும்புகிறார். கடைசி அவர் சக்கராத்திலே இருக்கிற நேரம் சாச்சான தலைமாட்டில் குந்தி, சாச்சா கொல் கலிமத்தன் உஹாஜ்ஜு பிஹா இந்தல்லாஹ் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அதன் மூலம் நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக சிபாரிசு செய்வேன். இந்த வார்த்தையை சொல்லிவிடுங்கள். அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் விரும்புகிறார்கள், அவருடைய உள்ளம் ஆசைப்படுகிறது. எத்தனை துஆ கேட்டிருப்பார்கள். அந்த அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கவில்லை, இஸ்லாத்தை ஏற்கவும் இல்லை, ரசூலுல்லாஹ்விற்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார். அதனால் மக்காவில் இருந்த அபூஜஹலின் கூட்டம் ரசூலுல்லாஹ்வோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபையும் சேர்த்து பகைசை அரிப்பு செய்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில். ஏன்? உனது அனுசரணையில்தான் தான் உன் சகோதரின் மகன் இந்த மாதிரியாக இந்த சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஹிதாயத்து அல்லாஹ்வுடைய கையில், நேர்வழியை கொடுப்பவன் அல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ். சுவர்க்கத்தில் யாரை அனுப்புவது என்ற தீர்மானம் அவனுடைய தீர்மானம், யார் நரகம் போவார் என்கிறது அவனுடைய தீர்மானம். அதை யாரும் முடிவெடுக்கலாம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் வணக்கம் செய்வோம், எந்த அளவுக்கு வணங்குவோமோ அந்த அளவிற்கு எங்களுக்குள் பெருமை, எங்களை அறியாமல் பெருமை வரும்.
ஒரு பாவி அல்லாஹ் மன்னிப்பான், நான் பாவிதான் அல்லாஹ் மன்னிப்பான் என்று போவான். ஆனா வணக்கவாளி அவனுடைய எண்ணத்தால் தன் வணக்கத்தின் நன்மைகளை அளித்துக் கொண்டிருப்பான். அவனுக்குள் ஏற்படக்கூடிய உஜுப் என்கிற தற்பெருமை, தான் நல்லவன் என்கிற கற்பனை. சிலர் சொல்வார்கள், நாம் காதால் கேட்போம், அல்லாஹ் எங்களை எல்லாம் அப்படி அனுப்பிவிட்டுருவான், ஏன்னா நாங்க பாவமே செய்யல அவ்வளவு. ஆனா நீங்க அவன் என்ன கொடூரத்தை பாவத்தை செய்யட்டும் இப்படி சொல்வார்கள். ரொம்ப ஆபத்தான வார்த்தை, எங்களை நாங்கள் நரக படுகொலியில் தள்ளுகின்ற வார்த்தை. அதனால் ஒருபோதும் அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் சொல்லக்கூடாது. உனக்கு அநியாயம் செஞ்சவனாக இருந்தாலும், ரசூலுல்லாவுக்கு அநியாயம் செஞ்சவருக்கு தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொன்னார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்க சொல்ல இயலாது. அப்ப அல்லாஹ் ஏதோ ஒரு புறத்தில் அவருடைய கடைசி நிலையை மாற்றுவார். எத்தனையோ சுவனவாதியை போன்று அமல் செய்தவர்கள் கடைசி நேரத்தில் தடம் புரண்டுவார்கள். நரகவாதியை போன்று இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் தௌபா செய்வார்கள். இப்போது நாங்கள் ஃபேஸ்புக்கிலே நாளாந்தம் இது போன்ற செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப நாவடக்கம், அதுக்கு அப்பால் மனக்கட்டுப்பாடு. அந்த மனசிலே யாரை பார்த்தும் இவன் ஒரு நரகவாதி போன்று எண்ணுகிற எண்ணம் வந்துவிடக்கூடாது. நீ பெரிய பெரிய தாடியா இருக்கலாம், பெரிய தலப்பா இருக்கலாம், பெரிய பயம் பண்ற அல்லாமாவா இருக்கலாம், எப்போதும் நீ மிக பெரும் பாவி என்று எண்ணிக்கொண்டே இரு. அப்பா நீ அதிகமாக தௌபா செய்வாய், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பாய், அல்லாஹ்வின் ரஹ்மத்திடத்தில் சரணடைஞ்சு கொண்டு கெஞ்சிக் கொண்டிருப்பாய். நீ நரகவாதி ஆகிவிட்டால் உன் நிலை என்னவாகும் என்று பச்சாகப்படக்கூடிய நிலை வரும். அல்லாஹ் அந்த நல்ல தன்மை எங்களுக்கு தந்தல்வானாக. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அடியார்களின் பாவங்கள் அவர்களை தெரியாமல் அவர்களை விட்டு அது நீங்குவதற்கு பல வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலே மிக அழகான, மிக சிறப்பான, மிக இலேசான ஒரு காரியம்தான் ஈந்து கொடுப்பது, நடந்து கொண்டு போகும்போது தர்மம் செய்வது. குர்ஆனிலே அபரார்களை பற்றி, நல்ல மனிதர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் இன்சானிலே சொல்கிறான். சொல்ல போது சொல்கிறான், யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால் அவர்கள் உணவளிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். உணவளிக்கும் பழக்கம், மிஸ்கீனா ஏழைக்கும் அனாதைக்கும் சிறை கைதிகளுக்கும் இப்படி கஷ்டப்படுறவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு உணவளிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். யாரு? நல்ல மனிதர்கள். என்ன கூறுவார்கள்? உணவளிக்கிற நேரம்
ஆறாவது அவர்களை புகழ்ந்தால், வாங்க நாம் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம் என்றால் அதையெல்லாம் விரும்ப மாட்டேன். இன்னமா நுத்தியமுக்கும் லிவஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காகத்தான் இந்த ஆகாரம் கொடுக்கிற, உணவு வழங்குகிற இந்த விடயத்தை செய்கிறோம். உங்களிடம் இருந்து யாரு அவரை உணவு வழங்கினால் அவரை வச்சு பாராட்டுவர் நடவார்களே, வழங்கப்பட்டவர் என்றாலும் சரிதான். சிலர் கொடுப்பார்கள், பாருங்க ஒரு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் செல்லல முடிச்சு, அதோட கொடுத்ததெல்லாம் போய்த்து. அவன் செல்லல, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து கூலியையோ அல்லது நன்றியையோ எதிர்பார்க்கவில்லை என்று கூறுவார்கள். ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு நோட்டீஸ் போர்டில் போடணும் என்று எதிர்பார்ப்பது, அல்லது பாராட்டு விழா நடத்தணும் என்று எதிர்பார்ப்பது என்னையெல்லாம் நடந்துக்கிருக்குது. அது சுவர்க்கம் செல்லக்கூடிய அபரார்களுடைய பண்பல்ல. அபரார்கள் இப்படி இருப்பார்கள் என்று நான் சொன்னதை அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி இவர்கள் இருப்பதால் அல்லாஹ்விற்காக அவர்கள் மக்களுக்கு உணவளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இருப்பதால் ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த நாளையிலே இருக்கக்கூடிய எது, மறுமை நாளையில் இருக்கக்கூடிய தீங்கு தண்டனை, அதிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார். நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? நரக விடுதலை கிடைப்பதென்றால் பாவங்கள் அழிக்கப்படும். பாவங்கள் அழிக்கப்பட்டால் தான் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகலாம். எனவே எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நாம போவோம். ஒருவர் வாப்பா பசிக்குதம்ப, காசை கொடுத்தா கஞ்சா குடிச்சு போய்த்துருவானா? காசை கொடுக்க தெரியல, வாங்கோ இந்தாங்க ஹோட்டல்காரர் இவருக்கு சாப்பாடை கொடுங்கோ, இந்தாங்க காசு. பெரிய வேலை இல்லை. பசித்தவன் கை நீட்டினால் அவனுடைய பசியை போக்குவதால் ரப்பு எங்களுடைய பாவங்களை அழித்து நரகத்திலிருந்து காப்பாற்றுகிறார். அந்த அளவிற்கு மிக சிறந்த ஒரு காரியம் தேவையுடையோருக்கு உணவளித்தல். அது ஒரு தர்மம். ஒருவரிடம் வருமானம் மாதம் 30,000, அவருடைய வருமானத்தில் அவர் 1000 ரூபாய் தர்மம் செய்வார். இப்ப 1000 ரூபாய் தர்மம்ங்கிறது என்ன? பிச்சைக்காரருக்கு சாதாரணமாக கொடுக்குற காசு 20 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 பிச்சைக்காரன் வந்தால் 40 ரூபாய். 30 நாளைக்கும் 2 பிச்சைக்காரர்கள் கை நீட்டி காசு கொடுத்தால் முன்னாங்கு 12, 1200 ரூபாய் தர்மம். அதை கொடுக்கிற போது ஹரவா போறான் உர்ரானிலேயே என்று எண்ணி கொடுக்காதீர்கள். ஆகா, அல்லாஹ் என்னிடம் அனுப்புறான், என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், மனமுவந்து கொடுங்கள். அது நீ கொடுக்கிற 20 ரூபாவா, அது அவனுடைய வயிற்று பசியை போக்குறதா, உனது பாவத்தை அழித்துக் கொண்டிருக்கும். அதை நினை. தற்செயலாக நீ ஒருவனுக்கு கொடுப்பது, கை நீட்டினால் கொடுப்பதற்கு மிஸ் ஆகிவிட்டது என்றால் நீ எண்ணிக்கொள், ஆஹா நமக்கு பாவம் மன்னிக்கப்படுற சந்தர்ப்பம் இருந்து மிஸ் ஆகிவிட்டதே என்று கவலைப்படு. ஒரு 20 ரூபாய் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்று. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன் நார, நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வலோ பிஷக்கி தம்ரா,
ஒரு ஈச்சம் பழத்தின் ஒரு துண்டை கொண்டு உணவளிப்பது என்பது உன் பாவத்தை அப்படி அழிக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு விபச்சாரம் செய்கிற பெண் ஒருத்தி எவ்வளவு பாவியாயிருப்பார். தொழிலே அதுதான் என்றால் எவ்வளவு பாவம் இருக்கு. நம்முடைய ஊரில் நம்முடைய பிரதேசத்தில் ஏதாவது வீட்டில் விபச்சாரம் நடக்குது என்றால் தெரிந்தால் வட்டிக்கு கொடுப்பவன் அதோட பெரிய பாவி. அவன் கூட தெரியுமா உங்களுக்கு இந்த வீட்டில் இப்படி நடக்குது என்பார். வட்டிக்கு கொடுக்கிறவன் அவன் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவன். அவன் கூட பெரும் பாவம் என்று சொல்ல ஒரு பாவமாக கருதப்படக்கூடிய அந்த பாவத்தை செய்கிற ஒரு பெண் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம், உணவு வழங்குவது எவ்வளவு மிக பிரமாண்டமான அமல், எப்படி ஒருவரை நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்பதற்கு சொன்னார்கள். நாய் ஒன்று பசியினால் தாகித்து ஒரு கிணற்றடியிலே நிற்கிறது, அதற்கு தண்ணீர் எடுக்க தெரியாது. அவளுடைய காலிலே அணிந்திருந்த சொக்ஸ், அந்த காலத்தில் தோலினால் சொக்ஸ் செய்வார்கள், அதுக்கு அரபியிலே ஹுஃப் என்று சொல்வது. அதை ஓட்டி தண்ணீர் எடுத்தால் தண்ணி வெறும், ஏனென்றால் தோலால் வந்தது. அதை எடுத்து அந்த நாய்க்கு அல்லாஹ் தண்ணீரை, அந்த பெண் தண்ணீரை கொடுக்கிறாள். சகோதரர்களே, உணவு வழங்குகிறாள் யாருக்கு? மனுஷனுக்கல்ல. நாய் ஒன்று வீட்டில் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள், அது ஹதீஸ். ஆனால் அது உயிருள்ள ஜீவன், ஒரு ஜீவன், அது நாயாக இருந்தாலும் நீ உணவு வழங்குகிறாயா? கருணையாளன், அந்த கருணை மிக்கவன், உணவு வழங்கக்கூடிய அந்த பண்புள்ள அந்த விபச்சாரிக்கு எல்லா பாவங்களையும் அப்படியே மன்னித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். அவ்வளவுக்கு உன்னதமான அமல். ஒரு தண்ணி போத்தல் கோட காலத்தில் தாய்க்கிற சமுதாயத்தில். அதனால அன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு நல்ல வழக்கம் வந்திருக்கு. என்னது? தண்ணி எடுத்து கொடுக்கிறது. சதக்கத்தும் ஜாரியா இல்லாத குடும்பத்துக்கு நல்ல விஷயம். கஷ்டப்படுற குடும்பமா, அறவே வசதி இல்லையா, அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுவனவாதிகளை இன்னொரு வசனத்தில் சொல்கிறார். அது என்ன? வசாரிஉ, நீங்கள் ஆளுக்கால் போட்டி போடுங்கள். இலா மக்ஃபிரா, ரப்பினுடைய பாவ மன்னிப்பிற்காக விரைங்கள். ஒருவரை விட ஒருவர் முந்தி விரைஞ்சு ஓடி வாருங்கள். முதல் பாவ மன்னிப்பு கிடைச்சாத்தான் நரகத்திலிருந்து விடுபடலாம். நரகம் இதென்றால் இது மக்சர் மைதானம், இது நரகலோகம், இங்கால சொர்க்கலோகம். இதுக்கு மேல் தாண்டித்தான் நாம சொர்க்கத்துக்கு போகணும். இது பாதாளம், அது எத்தனை பில்லியன் கிலோமீட்டர் தெரியாது ஆழம். அப்ப பாவம் மக்சர் மைதானத்தில் மன்னிக்கப்படணும். அப்பதான் நரகத்தை தாண்டி சொர்க்கம் போவார். அது அல்லாஹ்வுடைய அருள். அதைத்தான் நேரத்தோடு சொல்லிவிட்டு இப்போது அல்லாஹ் சொல்றான், பாவ மன்னிப்புக்கு நீங்கள் விரையுங்கள். ஒருவரை விட மற்றவர் முந்துங்கள், போட்டி போடுங்கள். ஜன்னத்தின் சொர்க்கலோகத்துக்கும். வானங்கள் பூமி அளவு விசாலமானது. அது யாருக்கு தெரியுமா? அந்த சொர்க்கலோகம் முதலாவது அல்லாஹ் சொல்லுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா. செழிப்பான நிலையா, அதிலேயும் கொடுப்பார்கள் மற்றவருக்கு, கை கொடுக்கும். அல்லது கஷ்டமான நிலையா, அதிலேயும் கொடுப்பார்கள்.
தர்மம் செய்கிற அந்த தன்மையை, கையை நீட்டி மற்றவரை கொடுக்கிற நீளமான கையுள்ள அந்த தன்மையை அவர்கள் எப்போதும் பெற்றுக் கொண்டிருப்பார்கள். முதலாவது பண்பு. அதனால் எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன? பாவம் மன்னிக்கப்படுது. 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ருடைய இரவென்று எண்ணிக்கு வந்து நாம கெஞ்சிற எண்ணத்துக்காக பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு கிடைச்சிடணும். சகோதரர்களே, அதுக்கு மிக சிறந்த ஒரு முறைதான் தர்மம் செய்து. ஒருவர் 30,000 ரூபாவில் 1000 ரூபாய் மாதம் தர்மம் செய்கிறார். இன்னொருத்தர் 60,000, அவர் 60,000ல் 1000 மாதம் தர்மம் செய்கிறார். அது பிச்சைக்காரர்கள் கொடுத்தாலும் தர்மம் தான். இன்னொருவர் 1,00,000, அவர் 1000 ரூபாய் தர்மம் செய்கிறார். இதுல பெரிய கொடை வள்ளல் யாரு? 1,00,000க்கு 1000-ஆ, 30,000க்கு 1000-ஆ? 30,000க்கு 1000 தர்மம் செய்கிறாரே, அவர் தான் பெரிய கொடை வள்ளல். எனவே சகோதரர்களே, தர்மம், அதிலேயும் உணவு அளித்தல், உணவு தேவை உடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க வீட்டை சமைச்சிருப்பீர், நீங்க பெரிய போஸ்ட்ல இருப்பீர், பெரிய மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கலாம், காலடிக்கு வந்தவன் மிக கீழ்த்தரமானவன் இருக்கலாம், அவனுடைய கோலத்தை பார்த்தா விளங்கும். உணவு சாப்பிட பகல் நேரம், ஆகா என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பெரிய சந்தர்ப்பம் என்று எண்ணி வாங்கோ சாப்பிடுங்கோ என்று நீ கொடுப்பதிலே அவன் சந்தோஷமா சாப்பிடுவதை பார்த்து, எனக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே, என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கென்று அதில் நீ சந்தோஷப்படக்கூடியவனாக நீ இருந்தால் உன் ஈமான் பிரகாசிக்கும். எனவேதான் அன்பிற்குரிய சகோதரி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுல் வல் புகுல், கோழைத்தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்து நாம் பாதுகாவல் தேடுகிறோம் என்றார்கள். எனவே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. முடியுமான அளவிற்கு உணவு வழங்கி தர்மம் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொழுது முடிந்ததும் எங்களுடைய மதரசாவினுடைய இருக்கின்றவர்களுக்குரிய ஆகாரத்திற்காக ஒரு நாளைக்கு சராசரி 20,000 சாப்பாடுக்கு தேவை. அதற்காக அறுவடை சீசன் வயல் செய்தவர்கள் ஜகாத்தில் அல்ல மதரசாக்கு கேட்பது, அது நீங்கள் வேற சாராரு கொடுப்பது. தர்மமாக ஒரு மூடையோ 2 மூடையோ கொடுங்கள். இது சீசன், கொடுத்து விட்டு பேரை கொடுத்து விட்டு போங்கள், பின்னர் அனுப்பி வையுங்கள். இல்லையா, ஒரு வருஷத்தில் ஒரு தரம் அல்லது 2 தரம் நீங்கள் பிள்ளைகளுடைய சாப்பாட்டுக்கு கொடுங்கள். வசதி உள்ளவர்கள் இருப்பார்கள், ஏழைகள் கஷ்டமான பிள்ளைகள் இருப்பார்கள். அது மாதிரி எங்கெல்லாம் உங்களிடம் உணவுக்காக கை நீட்டப்படுகிறதோ அதன் உண்மை தன்மை அறிந்து தர்மம் செய்து மற்றவரின் வயிற்று பசியை போக்கி உங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புனிதனாக ஆவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் பேச எனக்கும் உங்களுக்கும் இதன் மீது மரணம் வரை நிலைத்திருக்க நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹ்.